இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அமேன். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரசத்தில் வீற்றிருக்கிறார். அமேன். Looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God. Amen. கர்த்தர் நமக்காய் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்தார். சிலுவையிலே அவர் அந்த துக்கத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில அவர் பேசின 7 வார்த்தைகளை நாம் தியானித்தோம். அதில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் கூட எல்லா சூழ்நிலையிலும் நாம் இயேசுவுக்காய் சகிக்க பழகிக்கொள்வோம். பாடுகள் வருகின்ற போது, துன்பங்கள் வருகின்ற போது, உபத்திரவங்கள் வருகின்ற போது, தீமைகள் வருகின்ற போது, சோதனைகள் நம்மை நோக்கி வருகின்ற போது, சிட்சைகள் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது, நிந்தைகள் நமக்கு வருகின்ற போது நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வாய் திறவாத ஆட்டை போல எப்படி இருந்தாரோ எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றுக்காகவும் தன்னை அவர் அர்ப்பணித்தார். பிதாவின் சித்தத்தை மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்துள்ளவராய் தாழ்ந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த நாளிலும் நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் சகிப்புள்ள பிள்ளைகளாய் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்காய் நாம் சகிக்க பழகிக்கொள்வோம். ஆம், வேதம் சொல்வது போல அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பாராம். எனக்கு பிரியமான தேவஜனமே, எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை மறுதலிக்காமல் வாழ கற்றுக்கொள்வோம். பிதாவை அவர் ஒருபோதும் மறுதலிக்கவில்லை. என் சித்தமல்ல, உம் சித்தத்தின்படி நான் அர்ப்பணிக்கிறேன் ஒப்பு கொடுத்தார். நீங்கள் நானும் ஒப்பு கொடுப்போம். ஆம், நம்முடைய துன்பத்தின் மத்தியில, பாடுகளின் மத்தியில கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் துன்பங்களையும் நான் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிருபை பாராட்டுவார். உபத்திரவங்கள் வருகின்ற போது பொறுமையோடு சகிப்போம். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்தாரே, நாம் ஏன் சகிக்க கூடாது? தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே பலனை கொடுப்பார். தீமைகள் வருகின்ற போது கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஆம், உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் உபத்திரங்கள் உண்டு என்று தான் வேதம் சொல்கிறது. சோதனைகள், பாடுகள் எல்லாம் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஜெயித்தது போல நீங்களும் நானும் நிச்சயமாய் ஜெயிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆம் தகப்பனே, நீர் எப்படி பிதாவுடைய சித்தத்தை எல்லா சூழ்நிலையிலும் சகித்து முடித்தீரோ அதே போல அந்த ஏக சிந்தையுள்ளவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் நீடிய பொறுமை உள்ளவர்களாகவும் நாங்கள் வாழைகளை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.